பக்திக்கு ஒரு இலக்கணம், பலத்திற்கு ஒரு உருவம். அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன், ராம பக்தியில் தன்னை மறந்த மாவீரன் அனுமன் அவதரித்து உன்னதமான நாள், மார்கழி மாத அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணையும் இந்த புனித வேளையில் சிரஞ்சீவியான அனுமனை மனதார நினைத்து வணங்குவது நம் வாழ்வியல் இருளை நீக்கி ஒளியேற்றும். அனுமன் வெறும் உடல் வலிமையின் அடையாளம் மட்டுமல்ல, அவர் அறிவு, பணிவு மற்றும் ஈடு இணையற்ற பக்தியின் சிகரம். சிவபெருமானின் ருத்ர அம்சமாக திகழும் அனுமனை வழிபடுவது சிவவிஷ்ணு ஆகிய இருவரின் அருளையும் ஒன்று சேரப் பெற்றுத் தரும். ராமநாமத்தை உச்சரிக்கும் இடமெல்லாம் அனுமன் சூட்சும வடிவில் இருப்பார் என்பது நம்பிக்கை. அவரை வணங்குபவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. அனுமனுக்கு மிகவும் உகந்தவை எனச் சொல்லப்படும் சில எளிய வழிபாடு முறைகள். தடைகளை தகர்க்க வடை மாலை, குளிர்ச்சியை தரும் வெண்ணெய் காப்பு, காரிய வெற்றியை தரும் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம். இந்த திருநாளில் சுந்தர காண்டம் வாசிப்பதும் அனுமன் சாலிசா பாடுவதும் மனோதைரியத்தை அதிகரிக்கும். பயம், பதற்றம் நீங்கும், சத்துருக்கள், எதிரிகள், தொல்லை ஒழியும், ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் சித்திக்கும். சக்தி, பக்தி, விசுவாசம் ஆகிய மூன்றிற்கும் இலக்கணமாக திகழும் அனுமனை இந்த நன்னாளில் நாமும் சரணடைவோம். ராமநாமம் எங்கு ஒலிக்கிறதோ அங்கு அனுமன் இருப்பார். நாமும் ஜெய் ஸ்ரீராம் என முழங்கி அனுமனின் ஆசியால் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோம். அனுமனின் அருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறையட்டும். அனைவருக்கும் இனிய அனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.